இதெல்லாம் நான் சின்ன வயசுல பள்ளிக்கூட டூர்ல போனது மக்கா. இம்புட்டு வருஷம் கழிச்சு இப்பதான் இதுல யாருற? பார்த்து பயப்படாம போயிட்டு வாங்கப்பா. சரி மக்கா. ஹே ஹே ஏமா அப்பாவும் போயிட்டாவ, எல்லாரும் போயிட்டோம். அடுத்தது நீங்களாமா, தைரியமா போக. நான் இருக்கிற சைஸ்ல இந்த குழாய்க்குள்ள போக முடியுமான்னு தெரியலையா மக்கா? ஏமா ஏமா அதெல்லாம் தாராளமா போலாமா, தைரியமா போக. சரி மக்கா, நீங்க எல்லாரும் ஆசையா போக சொல்றீங்க, அதனால நானும் போறேன். எப்பா எப்பா எப்பா. ரெடி, 1 2 3. ஏமா என்னம்மா போட்டுல இருந்த காத்து போயிட்டு? எம்மாடி, என் வெயிட் தாங்காம டியூப் வெடிச்சு காத்தெல்லாம் போயிட்டு. அண்ணா போச்சு, விசில் ஊதுறவரு வந்துட்டாராட்டிக்க. யாயா தம்பி, 2 அடி தூரத்துல தானையா இருக்க, அதுக்கு யாயா 2 மணி நேரமா விசில் அடிச்சிட்டு இருக்கிய? இந்தாமா, ஏய் உங்களை எந்த ரைட்லயும் ஏற வேண்டாம் தானே சொல்லியிருக்கு, பிறகு எதுக்குமா இதுல ஏறினிய? அது பிள்ளைவ ஆசைப்பட்டவளா தம்பி, அதான் ஏறிட்டேன். போன வாரம் தான் இந்த புது போட் ரைட வாங்கணும், அதுக்குள்ள இந்த ரைடு போட்டை உடச்சி ஊதி தள்ளி வச்சிருக்கிய. மன்னிச்சுக்கங்க தம்பி, தெரியாம பண்ணிப்புட்டேன். இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கல எத்தனையோ குடும்பத்தை பார்த்துருக்கிறேன், ஆனா உங்களை மாதிரி ஒரு இம்ச குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. நீங்க என்னடான்னா போட்டை உடைச்சு வச்சிருக்கீங்க, அங்க உங்க மாமியார் என்னடான்னா வாட்டர் ஸ்லைடோட எக்ஸிட் பாயிண்ட்டுக்குள்ள தண்ணி வரும்னு தலைய தொங்க போட்டுட்டு இருந்திருக்கிறாவ. அட ஆமா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஆமா, எங்க அத்தை எங்க? பிள்ளைவளா, பாட்டிய எங்கயாச்சும் பாத்தீங்களாமா? இல்லம்மா, பாட்டிய நாங்க பார்க்கவே இல்ல. டான்ஸ் ஆடி கீழே விழுந்தாவ, அதுக்கப்புறம் எங்க போனாவ? ஏமா, அது பாட்டியோட குரல் தாமா. ஏம்மா இவிய ஏன் அலறாவ? யாய் வாங்க பிள்ளைவளா, என்னன்னு போய் பாப்போம். போன வாரம் தான் வாங்கின போட்டு சல்லி சல்லியா நொறுக்கிட்டாய்களே. ஏய் வாடி போ, ஒளிஞ்சு போ, அழிஞ்சு போ. பாட்டி அம்மா, மருமவளே, பேத்திகளா, எல்லாரும் வந்துட்டீங்களாமா? பாட்டி விளக்கு மரம் கையில வச்சுட்டு என்ன பாட்டி செஞ்சிட்டு இருக்கீங்க? ஆமா பாட்டி, என்ன பாட்டி பண்றீங்க? அம்மா பேத்திகளா, உங்களுக்கு விஷயம் தெரியாதுமா, கொஞ்சம் எல்லாரும் அங்க எட்டி பாருங்க பிள்ளைகளா. அங்க பாத்தீங்களா பிள்ளைகளா, கஷ்டப்பட்டு ஆமாலிச்ச எலும்பு கூட அரச மறுபடியும் வந்துட்டான். எலும்பு கூட அரச ஓடு ஓடு ஓடுன்னு சொல்றாங்க. ஏண்டா தொப்பி மண்ட, நாங்க எல்லாரும் குடும்பத்தோட கஷ்டப்பட்டு எலும்பு கூட அரசனை விரட்டுனா நீ மறுபடியும் அவனை கொண்டு வந்துட்டியாடா? என்னது எலும்பு கூட அரசனா? இந்தா பாட்டியம்மா, அது என்னன்னு தெரியுமா உனக்கு? நெல்லு காட்டுறேன். ஏண்டா எடுபட்ட பயல, எலும்பு கூட அரசனை மறுபடியும் வர வலிச்சிட்டு என்னடா ரிமோட் அழுத்திட்டு இருக்கறான்? இந்த மலைக்குள்ள எனக்கு டிவி பார்க்கலாம் சுத்தமா பிடிக்காது. அட ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் தான் எலும்பு கோடு அரசர், அரசர்க்கெல்லாம் அரசர், எலும்பு கோடு அரசர். அது மட்டும் இல்ல, இதுல இன்னும் நிறைய மோட்ஸ் இருக்குது, நில்லுங்க காட்டுறேன்.
டான்ஸ் மட்டும் இல்ல, இப்போ பாட்டும் பாடுவான் பாருங்க. பல்லாடுதே 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 ஹோ 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 ஹோ. தெளிவா சொல்லணும்னா இது எலும்புக்கூடு அரசன் இல்ல, இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை. அப்ப அது எலும்புக்கூடு அரசன் இல்லையா, பொம்மை தானா? மன்னிச்சுக்கங்க தொப்பி மண்டை, அது எலும்புக்கூடு அரசன் தான் மறுபடியும் வந்துட்டானோன்னு பயத்துல விளக்கு மாறி எடுத்துட்டேன். உங்களை எல்லாம் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குள்ள விட்டதே தப்பு. அடேங்கப்பா, வெளியிலேயே எலும்புக்கூடு பயங்கரமா இருக்குதே, அப்போ உள்ள எப்படி இருக்கும்? வாங்க வாங்க எல்லாரும் உள்ள போய் பாப்போம். எத்தே எத்தே, அவிய உள்ள போயிட்டாவ, வாங்க நாமளும் போவோம். உள்ள போகாதீயம்மா, வாங்க. ஏமா நில்லுமா, பிக்ஷாவோட பெரியம்மா, தலைய கீழே குமிஞ்சிட்டு போமா, இடிச்சு போட்டுட்டு போயிடாத. சரி தம்பி. பேத்திவளா, அம்மா பேத்திவளா, எங்கம்மா போனீங்க? யாரு சிரிச்சது, யாரு சிரிச்சது சொல்லுங்க. அம்மா பிள்ளைவளா, சுக்கி, வள்ளி, எங்கம்மா இருக்கீங்க? வெளியே வாங்க கண்ணுங்களா. பேத்திவளா, பாட்டி கூப்பிடுற, வாங்கம்மா, எங்க இருக்கீங்க? சுக்கி கண்ணு, வள்ளிமா, எங்கம்மா இருக்கீங்க? இந்த பிள்ளைவ வேற எங்க போனாலுங்களோ தெரியலையம்மா. அம்மாடி, பிள்ளைவ சத்தம் கேக்கு. அம்மா பிள்ளைவளா, எங்கம்மா இருக்கியா? என்னாச்சு என்னாச்சு? யாய், உங்களுக்கு எம்பட்டு தைரியம் இருந்தா பத்திரகாளி அக்கா பிள்ளைவள பயமுறுத்துவிய உங்களா? நாமா, ஏய், உங்களுக்கு எம்பட்டு தைரியம் இருந்தா பேய் வேஷம் போட்ட மனுஷங்களை அடிச்சிருப்பீங்க. பேய் வேஷம் போட்டுட்டு இருந்த எங்க ஒர்க்கர்ஸ் மேலேயே கை வச்சிட்டீங்களா? உங்க குடும்பத்தை என்ன செய்யறேன் பாருங்க. ஐயா தொப்பிக்காரரே, நான் வேணும்னு செய்யலையா. பிள்ளைகளை பயமுறுத்தினதும் கோவத்துல அப்படி செஞ்சிட்டையா, மன்னிச்சிடுங்க. உங்க மன்னிப்பெல்லாம் நான் ஒன்னும் ஏற்க முடியாது. உடனடியா குடும்பத்தோட இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க விட்டு வெளியே போங்க, இல்லனா போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். போலீஸ் எல்லாம் வேண்டாயா, நாங்க போயிடுறோம். தயவு செஞ்சு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிடாதீங்க. நாங்களே இப்பதான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கோம், அதை கெடுத்து விட்டுறாதீங்க ஐயா. நாங்களே இந்த இடத்தை விட்டு போயிடுறோம். ஏய் எல்லாரும் வாங்க போவோம், நாம நம்ம வீட்டுக்கே போலாம். அடடடடடா, இந்த லட்டு ஆண்டி வேற வண்டர்லாக்கு போய் எப்ப வருவாளோ தெரியலையே. வயிறு வேற பசிக்குதே. மைக்ரோவேவ் ஓவன் இருந்தாவாச்சும் எதையாச்சும் எடுத்து சாப்பிட்டுருக்கலாம், இப்ப ஒண்ணுமே இல்லையே. என்னப்பா, உனக்காக முருங்கை இலைய பறிச்சிட்டு வந்திருக்கிறேன். டேய் குத்தீஸ்வரா, முருங்கை இலையா? ஏண்டா, நான் எவ்வளோ பெரிய ஆளு, என்ன போய் ஆஃப்டர் ஆல் முருங்கை இலைய சாப்பிட சொல்றா? நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இப்ப நீ ஒரு ஆடுப்பா. இந்த முருங்கை இலையும் புல்லதான் திங்கணும் போ. அட பாவிகளா,
பௌர்ணமி நிலா மாதிரி இருந்த என்ன அமாவாசை ஆடு மாதிரி மாத்திட்டீலே பேய் பாஸ். பேய் பாஸ் வீட்டுல மகாராணி மாதிரி பீஸா பர்கர்னு சாப்பிட்டுட்டு இருந்த எண்ணெய போயும் போயும் முருங்கை இலைய சாப்பிட சொல்லிட்டாய்களே. யம்மா வண்ணமணி என்னமா சத்தம் அது? யப்பா வண்ணமணி என்னப்பா கோஸ்ட் பாஸ் ஹாலிடே பாஸ் கார்டு மறைஞ்சு போயிட்டு. எஸ், ஹாலிடே பாஸ் கார்டோட வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, அதான் அது மறைஞ்சிருச்சு. கண்டிப்பா இன்னைக்கு அந்த ஜம்போ காலிய கூட்டு போறதுக்கு பேய் பாஸ் வீட்ல இருந்து கண்டிப்பா கார் வரும். அந்த கார்ல ஏறி மறுபடியும் நாம பேய் பாஸ் வீட்டுக்கு போக போறோம். ஹே